Hi Tanukutti. ஐயோ பல்லு பூச்சி பாவம் பாப்பாக்கு. ஓகே சொல்லுங்க, ஏன் இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க? என்னது? ஃப்ரோசனோட மோல்டிங் மேஜிக் சாண்டுங்க. இது வந்து அவங்க அப்பா இன்னைக்கு அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓபன் பண்ணி பார்க்க போறோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு பாத்துடலாம். இதுல கொடுக்கறது இதுல வந்து இத்தனை கொடுத்துருக்காங்கப்பா. இந்த பேப்பர் எதுக்குன்னா இது வச்சுட்டு அதுக்கு மேலதான் நம்ம இந்த மாதிரி விளையாடணும். அவ்வளவு பெரிய பேப்பரா? ஆமா. லோடு, ரிப்பேர், டெக்கரேட். ஓகே ஃபைன். பண்ணு, ஓபன் பண்ணு. இதுக்குள்ளார என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாம். செம்மையா இருக்கு போதா? அப்பா. ஓகே ஓபன் பண்ணியாச்சு. பார்த்து தன்மை. ஆய் தன்மை உள்டா. சரி ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ். அண்ட் அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவுமே இந்த மேஜிக் சாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சாண்ட் வந்து இந்த ஸ்லைம் எல்லாம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி இது என்ன சொல்லுவாங்க, மோல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோல்டுல வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கட்டிங்க்கும் மிக்சிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்க போது நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஷீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே எல்லாம் சிந்தாம விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஷீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பர்பிள் கலரை வச்சு ஓபன் பண்ண போறா தன்மை குட்டி. அண்ட் தென் இதையும் ஓபன் பண்ணும் தங்கம். சிரிப்பு பாருங்க. கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். கீழே வந்துட போது தண்ணி. கீழே இருந்து அல்றதுதான் பெரிய விஷயம். ஓகே, சாட்டிஸ்ஃபைங்கா? நானும் பண்ணி பாக்கிறேன், எனக்கும் பிடிக்கும். கையில ஒட்டிக்க மாட்டேங்குது, இப்படி தட்டிட்டா போயிடுது. ஏய் மணல் தான்ப்பா இது. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. கட்ட கட்டையா இருக்கு. நாட் குட் ஆக்சுவலி. கட்ட கட்டை இருக்குல்ல, அதனாலதான் இதா இருக்கு. கட்ட கட்டையா இருந்தாலும் சரி, அந்த ஆக்சுவலா அது மணல் மாதிரி விழுகணும். ஓகே, என்னமோ வச்சு விளையாடுமா. சரி, கோலம் போட முடியுமா தன்மை இதை வச்சு? கோலம் போடவே முடியாது. என்ன மாதிரி மாவு இருக்கு? கோலமாவு இல்லையா? இப்ப மோல்ட வந்து பிரிக்கிறாங்க, பிரிச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன மோல்டு இருக்குன்னு அதுலயே போட்டுக்கீங்க. ஸ்னோமேன். ஓ தன்மை ஃபேவரட். இவங்க வந்து எல்சா. ஓ எல்சா. இது வந்து கிறிஸ்டாப். கிறிஸ்டாப் அது? ஆமா, பாக்க இருக்கு. இது என்னது? ஓகே, இது வந்து அந்த பேர். ஓகே, இது ஆனா. இது வந்து அந்த சென்னை. என்னமா? இங்க ரெண்டு பேரும் எப்பவுமே வேற இருப்பாங்க. அப்படியா? சரி, நமக்கு தெரியல அந்த கேரக்டர்ஸ். ஓகே ரைட்டு. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் எல்சா ஃபேஸ் பண்ண போறாங்க. அது வந்து இந்த மோல்டுக்குள்ளார வந்து ஃபில் பண்ண போறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே பா, ஹேக்ஸ் எல்லாம் கத்து வச்சுக்கிட்டு எப்படி பண்ணணும்னு எல்லா தில்லாலங்கடி வேலையும் கத்து வச்சுக்கிறது இல்லையா தன்மை? ஒரு சில டைம் ஹேக்ஸ் பாக்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நானே அதை நோட் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம் பார்க்கும்போது ஐயோ வீடு ஃபுல்லா அழுக்காகுதே அப்படின்னு எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்குது. ஓகே, அடுத்தது தன்மை இப்ப அந்த மோல்ட்ல வந்து அந்த சாண்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், உல்டா பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் தட்டுறாங்க. செம்மடா செம்ம. செம்மையா செம்ம. சூப்பர்ப்பா. அதுல வந்து பாதி பாதியா கட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. யாரோடது வந்து கடைசியா கட் பண்ணாங்களோ அவங்கதான் அவுட். சரி. ஓ நைஸ், சோ நைஸ். அப்புறம் அது எதுக்கு? அது இதோட சேர்த்து வச்சிடலாம். அது அது எனக்கும் தெரியல.
ஒரு கலர் வச்சு ப்ளே பண்ண போறியா எல்லா கலர்ஸையும் எடுக்க போறியா? எல்லா கலர்ஸையும் எடுக்குவேன். ஆனா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்காது. அதனால இப்ப பர்பிள் எடுத்து போட்டு ஓகே. இப்ப என்ன கலர் எடுக்கலாம்? ப்ளூ. ஃபர்ஸ்ட் 2 நாள் அதாவது பொருட்கள் ஐ மீன் அதாவது பேக்குள்ளார போகும். அதுக்கப்புறம் மொத்தமா ஒரு உருண்டை ஆயிடும் இல்ல தன்மை? சரி, பொறுப்பு பொரியல் மாதிரி எல்லா வேலையும் பண்றாங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிட் வந்து அவங்க அப்பா தன்னு குட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நான் வந்து சுஜு வீட்டுக்கு வந்திருக்கேன். சுஜு பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. முட்டையை மொக்குன்னு மொக்கிட்டு இருக்கா. சாப்பிடு. பரவாயில்ல சாப்பிடறதுக்கு தாண்டி மஞ்சள் கீழே வச்சு. மஞ்சள் சாப்பிட மாட்டியாடி? அதுல டிஹெச்ஏ ஏஹெச்ஏ ஒண்ணு சாப்பிட்டா போதும். 2க்கு மேல சாப்பிட்டா குண்டை. ஐ மீன் அது வந்து சுஜு உனக்கு இப்படிதான் சாப்பிட பிடிக்குமா? எனக்கு ஆக்சுவலா முட்டையில வந்து அந்த கொஞ்சமா பெப்பரு மிளகு பொடி அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணி சாப்பிடறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். இடிய சாப்பிட்டுக்குவியா? முட்டை தோசை எல்லாமே கலக்கி எவ்ரிதிங் யூ லைக். ஹாஃப் பாயில் எனக்கு பிடிக்காது. முட்டை இந்த மாதிரி அப்புறம் நானே பண்ற ஒரு சில ஸ்டைல்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். அண்ட் அந்த மிளகு பொடி பெப்பர் பொடி தனியா அதை வரட்டி சாப்பிடுவாங்க பாரு. ஏன்னா வெளியே எக்கோட வெளியே வந்து பார்த்தோன்னா ஹார்ட் ஆயிடும். அப்புறம் எனக்கு அது வந்து சாப்பிட்ட மாதிரியே ஒரு மாதிரி இருக்காது. வதக்குன்னு இருக்கும். ஐ டோன்ட் லைக் தட். ஐ வாண்ட் சம்திங் வெரி சாஃப்ட். ஓ நைஸ். அப்புறம் அந்த சுஜாதா அந்த இதை காமி அழகா இருக்குது. அந்த சுஜாதா தங்கராஜ் தன்மை இது நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து கொடுத்தாங்க. சுஜாதா தங்கராஜ் தன்மை அப்படின்னு போட்டுட்டு எங்க 3 பேரோட குட்டி போட்டோஸ் எல்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிருக்காங்க. அவங்களே வந்து ஹேண்ட்மேடுங்க. அண்ட் இதுல வந்து கோல்டன் பிரிண்ட்ஸ் லைக் போட்டோ கார்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிங்ஸ், கமெண்ட்ஸ், இன்ஃபினிட்டி லவ், டைமண்ட்ஸ், ஹார்டின். இது வந்து தாரா கிரியேஷன் அப்படின்னு அவங்க பேஜ் இருக்கு. ஷீஸ் ஜஸ்ட் பட்டிங் பட்டிங் இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அவங்க கிட்ட வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. நிஜமா நல்லா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப நாளா இருக்கு. அதுல எந்த விதமான தூசி எதுவுமே படல. இது வந்து இந்த த்ரெட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்களா. வரவங்க கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா இது ரொம்ப அழகா இருக்கு எங்க பண்ணீங்க அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அண்ட் பார்த்தா நல்லா இருக்கு. குவாலிட்டியாவும் இருக்கு. ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமா இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ். முடிச்சிட்டேன் எக் ஈட்டிங்க. சோ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு இது வச்சுட்டு வந்துடுறேன். போ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு அடுத்த ரவுண்டு பாரு. நான் பார்க்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கா. ஆனா சாப்பிடறதெல்லாம் ஹெல்தியா தான் சாப்பிடுறா. நோ ப்ராப்ளம். கொய்யா எனக்கு ரொம்ப பிடிச்ச காய். அடியா கொய்யாவா? இதே வந்து மிளகுபொடி உப்பும் போட்டா நல்லா இருக்கும். ஆமாண்டி. எல்லாத்துலயும் மிளகுபொடி உப்பு தான் போடுவேன். ஆமா அதான் டேஸ்டா இருக்கும். முட்டையிலையும் அப்படிதான் போடணும். கொய்யாக்காலையும் அப்படிதான். ஆமா நாக்குல நர்த்தனா ஆடணும் எல்லா சுவையும். உப்பும் மிளகுபொடியும் தான் ஆடும். நீ ஆடினது சூப்பரா இருந்தது. ஏதோ வெட்டி போட்ட சிக்கன் ஆடுற மாதிரி இருந்தது. ஒன்ஸ் மோர் தாபத்தியா வெட்டி போட்ட சிக்கன் ஆடும். சாரி. சரி ஓகே சாப்பிடு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நானும் சஜியும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். என் பார்லர் போய் ப்ராப்பரா என் முடிய வந்து ஹேர் கட் பண்ண போறோம். பூமுடி கொடுக்க போயிருந்தேன். நம்மளோட சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அங்க வந்து பூமுடி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சிருந்தேன். அதை நேத்து போய் நிறைவேற்றிட்டு வந்துட்டாங்க. அண்ட் நாங்க வந்து கண்டிப்பா முடி கொடுத்துட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கவங்க வந்து ப்ராப்பரா வெட்டல. இங்க பாருங்களேன், கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்படி தொங்குது. இன்னும் இதெல்லாம் இருக்குது. நானும் இழுத்துட்டு இருக்கேன். நம்ம முடிதான் கொட்டுதுன்னு நினைச்சு இழுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா அது வந்து அப்படி கட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் ஏதோ ஞாபகத்துல கட் பண்ணிட்டாரு, வச்சு செஞ்சுட்டாரு. பாருங்க பின்னாடி கம்மியாயிடுச்சு பாருங்க முடி. பூமுடி கொஞ்சமா கொடுப்பாங்கன்னு பார்த்தா எவ்வளவு முடி பொல்லம்புறேன். தாண்டி கொடுத்தோம் வந்துடும். ராஜ் வந்து என்ன சொன்னாருன்னா, ஐயோ முடி மொத்தமா மேல போயிடுச்சு அப்படின்னாரு. அப்புறம் தன்மை குட்டி வந்து, அம்மா நீ வந்து கம்மியாதாமா சொன்ன, ஆனா அவரு வந்து அந்த நீ சொன்னதுல இருந்து பூவை சுத்தி அதுக்கு மேல வந்து வெட்டிட்டாருமா, அதனாலதான் உனக்கு இவ்வளவு மேலேயே போயிடுச்சு முடி, நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆறுதல் படுத்திட்டு இருந்தா. இன்னொன்னு கொஞ்ச நேரம் கழிஞ்ச பிறகு சொன்னேன், அம்மா என் முடியை விட உன் முடி கம்மியாதாமா இருக்கு அப்படின்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் வந்து கஷ்டமா போயிடுச்சு. பட் ஸ்டில் அது கடவுளுக்கு கொடுக்கறோம் அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் புலம்ப கூடாது. கடவுள் எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா. அந்த இடத்துல என்ன நடந்தது பாருங்க, இப்பவே ரோலிங் ஆகுது. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா தெரியல,
வெட்டினாங்க, முடிஞ்சது. பூ முடி கொடுத்தாச்சு, நல்லபடியா திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த முடியே வந்து இன்னும் நீட்டா கட் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்து பார்லர் போறேன். சோ வாங்க என் கூட. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் மாதுளை வந்து எடுத்துப்பேன். அவர் ஆக்சுவலாக ஃபுல் டப் இருந்தது, அவர் பாதி சாப்பிட்டாரு, எனக்காக வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவரு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, நான் தான் இனி சாப்பிட்றதுக்கு பாக்கி. இது வந்து மில்லட் இட்லி, பார்க்கவே அப்படைசிங்காக இல்லை, சூடாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாம்பார், இதில் வந்து முட்டை நானு அவரு பாப்பா ரெகுலரா, அதாவது திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை தவிர நாங்க மித்த விசேஷ நாள்ல அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு மற்ற நாள்லாம் கண்டிப்பா முட்டை இருக்கும். தன்மை ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு முட்டையை வந்து சாப்பிட்டுருவா. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யம்மி யம்மி சிக்கன் கிரேவி. அப்புறம் சுட சுட சாதம். இன்னைக்கு சிக்கன் குழம்பு, சுட சுட சாதம், அவ்வளவுதாங்க இன்னைக்கு மெனு. அவ்வளவுதான். கடை கீழே போட்டுட்டீங்களா? தனு குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னா, நாங்க பழமுதிர் போயிட்டு வந்த பிறகு அதெல்லாம் இப்படி அடுக்கி வச்சுட்டு அவங்க வந்து அது என்னென்னு சொல்லணும். அதை நான் வீடியோல ரெகுலரா பண்ணி அவளுக்கு இது இப்படி அடுக்கி வச்சிடுவா. வந்தோடனே அம்மா நான் செட் பண்ணி வச்சுட்டேன், ஒரு வீடியோ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா குட்டிமா? ஓகே. எப்பயுமே இந்த இதுலயே பாத்துருக்கீங்க, சுவாமி சூப்பர் மார்க்கெட்ல வெளியிலேயே கேம்ஸ் அந்த ஊஞ்சல் அது மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. எப்பயுமே நான் ஷாப்பிங் போகாம டைரக்டா அந்த விளையாட்டுக்கு போயிருவேன். எங்க அம்மாவும் அப்பாவும் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாங்க, வந்துருவோம். சூப்பர். சோ இன்னைக்கு ஆக்சுவலா தன்மைக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிச்சேன். இந்தா சொல்லிடு. இது என்னன்னா, எங்க தாத்தா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இதை வந்து தொடர்ந்துட்டு இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தது. சொல்லு, அது சொல்லணும்ல, புரியாது இல்ல அவங்களுக்கு. அது இருந்ததா, அது வந்து என்னாச்சுன்னா இதெல்லாம் கரெக்டா தான் இருந்தது. இந்த மேல் டாப் இருக்குல்ல, இது வந்து இது பண்ண முடியும், ஆனாலும் அது துவைக்கவே முடியல, ரொம்ப டைட்டா இருந்தது. போய் தாத்தா கிட்ட சொன்னேன், தாத்தா இந்த மாதிரி டைட்டா இருக்கணும், இதை லூஸ் பண்ணதுக்கு பதிலா அப்படியே இதையும் லூஸ் ஆயிடுச்சு, இதுவும் லூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அது அந்த டிஃபன் பாக்ஸ் வேஸ்டா போயிடுச்சு. அதனால எங்க அம்மா புதுசு சொன்னாங்க, நோ ப்ராப்ளம், தாத்தா பண்ணதுக்கு நோ ப்ராப்ளம், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா தங்கம்? ஓகே, அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலா இல்லையா? இது ஒரு சர்ப்ரைஸா தான் வாங்கணும். ஆமா. சரி, இதெல்லாம் காமிச்சிடுங்க என்னென்ன இந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள். இது வந்து என்னன்னா, நாங்க டெய்லி வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் இருக்கும், அதனாலதான் பிஸ்கெட். எத்தனை பாக்கெட்? 1 2 3 4. இப்ப ஒண்ணு போட்டுட்டோமே. டாடி போட்டாங்க. ஓகே, பச்சை மிளகா. ஓகே, பச்சை மிளகா. லேடிஸ் ஃபிங்கர். ஓகே. எஸ். தேங்காய். எஸ். அம்மா பிடிச்ச சாக்லேட். ஓகே. பால் பாக்கெட் 2. என்னது முருங்கைக்காவா? ஆமா. என்னம்மா? சௌ சௌ. சௌ சௌனா? நீ சாப்பிட்டிருக்க, ஆனா உனக்கு அது தெரியாது. விட்டு அது ஒரு மாதிரி வாட்டர் வெஜிடபிள். பெரிய வெங்காயம், கேரட், பீட்ரூட், மாலதி பழம். என்னது மாலதி பழமா? ஆமாங்க, இது மாலதி பழம். அப்புறம் இது வந்து சீதா பழம். நைஸ் நேம் ஆக்சுவலி, மாதுளை பழம். அப்புறம் ஆப்பிள், கேரட், அது என்னமா? கீரைடா, கீரை. ட்ரை கிரேப்ஸ், கடலை பர்பி. மஷ்ரூம். தக்காளியை விட்டுட்டியே, சரி தக்காளி, அதுதான் விலை ஜாஸ்தி. மஷ்ரூம், துவரம் பருப்பு, சாம்பார் பருப்பு, இது சாக்லேட், பீனட் பட்டர். ஓகே, சொரக்காய். இது வந்து ஹனி. ஓகே. இது வந்து ஏர்பட். ஓகே. கடலை மாவு. தேவாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. இது வந்து சன் டிராப்போட பாப்ஸ் சாக்லேட் கிரன்ச்சி மல்டி கிரெயின். இது 1 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது எள்ளுருண்டை இல்லையா பாப்பா? நான் கொஞ்சம் சொல்லிட்டுமா, இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அதனால பார்த்து அள்ளிட்டேன். இது வந்து சோயா பீன்.
அப்புறம் இது வந்து அரிசி மாவு, பாசி பருப்பு, கடலை பருப்பு, ராகி மாவு, ராகி ரொட்டி அவரோட ஃபேவரட். இது என்னது? தட்டைப்பயிறு, பச்சை பட்டாணி. தட்டைப்பயிறு தன்மைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது கவுனி, கருப்பு கவுனி அரிசி. அப்புறம் இது சோளம், இது கடலை மாவு. அதுக்கப்புறம் இது மசூர் தால். மசூர் தால் கொஞ்சமா தான் யூஸ் பண்ணுவோம், அதனால இந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். தீந்தா மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடு அது வந்து தன்மை குட்டியோட ஸ்நாக்ஸ், கேப் ஸ்நாக்ஸ். ஏன்னா ஸ்கூல்ல வந்து இந்த ஜங்க்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா தங்கம்? ஒரே ஒரு பிரேக் தான் இருக்கு இல்லையா? லஞ்ச் பிரேக். அப்புறமேட்டு கேப்ல டிராவல் 1 hour இருக்கிறதுனால சோ ரொம்ப பசி ஆயிடும். டயர்ட்ல பசி ஆறனால அத ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டா வந்துரும். ஏன்னா ஹாஃப் டே நாளனா லஞ்ச் பீரியட் வைக்க மாட்டாங்க. அந்த 3 பீரியடும் முடிச்ச அப்புறம் அப்படியே இது பண்ணிடுவாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்கும், அதனால எங்க அம்மா கொடுத்துருவாங்க. ஹாஃப் டேக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். மித்த நாளைக்கு எல்லாம் கொஞ்சம் கம்மி தான், அதை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனா நிறைய மாதிரி தான் இருக்கும். அம்மா சமைக்கிறதெல்லாம் பாப்பாக்கு ரொம்ப பிடிக்குமா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கேக்குவாங்க, நான் தருவேன். நல்லா இருக்கு, உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன வேணும் உனக்கு? பீட்ரூட் ரைஸ். பீட்ரூட் ரைஸ் போதுமா? அது எதனால எனக்கு ஒரு வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு, நான் சளி பிடிச்சிருக்கு. குட், வெரி குட் கேர்ள். மூடி தங்க குட்டுடி நீனு. சரி, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? பாய் சொல்லிடலாமா? பெர்ஃபெக்ட் பிளாகர் தங்க நீ. அம்மாவே சொல்றேன், சமத்தா சொல்ற. வெரி குட். இது நான் சொல்லி கொடுக்கலங்க, தானா வருது இல்லையா? பிடிச்சிருக்கா இது பேசுறதுக்கு? சரி பண்ணுங்க. பாய்.